திருமணமாகி 5 மாதத்தில் இளம்பெண்ணுக்கு நேர்ந்த சோகம். முகத்தில் இருக்கும் அடையாளங்களால் அதிர்ந்து போன பெற்றோர். தவறி விழுந்து விட்டதா சொன்ன கணவரை துருவி துருவி விசாரிக்கும் காவல்துறையினர். மறைந்திருக்கும் உண்மைகள் வெளிவருமா? திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த ஆத்திவாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர்தான் முருகன். இவரோட மகள்தான் 20 வயதான கௌசல்யா. இவங்க சென்னையில இருக்கக்கூடிய மகளிர் கல்லூரியில பிஎஸ்சி கணிதம் முடிச்சுட்டு பொன்னேரி தனியார் கல்லூரியில பிஎட் 2ஆம் இயர் படிச்சுட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் கடந்த 5 மாசங்களுக்கு முன்னாடி பொன்னேரி அடுத்த பெரும்பேடு கிராமத்தைச் சேர்ந்த தூரத்து உறவினரான அத்தை மகனான கொத்தனார் வேலை செஞ்சுட்டு வரக்கூடிய 30 வயதான ராஜேஷ் என்பவர் கூட கௌசல்யாவுக்கு திருமணம் நடந்துச்சு. திருமணத்துக்கு அப்புறமா கௌசல்யா படிப்பை தொடர்ந்துட்டு தான் வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் சம்பவத்தன்னைக்கு கொத்தனார் வேலைக்கு சென்ற கணவருக்கு மனைவி தவறி விழுந்துட்டதா தகவல் வந்திருக்கு. இதனால வீட்டுக்கு வந்த ராஜேஷ் வீட்டோட கதவை உடைச்சிட்டு மனைவிய தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போய் அழைச்சிட்டு போயிருக்காரு. அங்க மருத்துவமனையில் அனுமதிச்சதுக்கு அப்புறமா கௌசல்யாவை மருத்துவர்கள் சோதிச்சு பார்த்திருக்காங்க. அப்போ ஏற்கனவே கௌசல்யா உயிரிழந்துட்டதா தெரிவிச்சிருக்காங்க. இதனால உடலை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு மாமனாருக்கு தகவலை கொடுத்திருக்காரு ராஜேஷ். இதுக்கப்புறமா பொண்ணோட தந்தை வந்து பார்த்தப்போ முகத்துல காயம் இருந்ததை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. தன்னோட மகள் உயிரிழந்ததுல சந்தேகம் இருப்பதா சொல்லி பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு உடலை கொண்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறமா அங்க உடலை பரிசோதிச்ச மருத்துவர்கள் சடலத்துல காயங்கள் இருக்கிறதுனால பிரேத பரிசோதனை நடத்த சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பெண்ணின் தாய் ரேவதி தன்னோட மகள் உயிரிழந்ததுல சந்தேகம் இருக்கிறதா சொல்லி விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னேரி காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. பெண் வீட்டார் கொடுத்த புகாரின் அடிப்படையில பொன்னேரி போலீசார் கௌசல்யாவோட கணவர் ராஜேஷ காவல் நிலையம் அழைச்சிட்டு வந்து விசாரணையை நடத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம தடய அறிவியல் வல்லுநர்கள் உதவியோட தடயங்களை சேகரிச்சு போலீசார் விசாரணையை நடத்திட்டு வராங்க. கணவன் மனைவிக்கு இடையில மிகப்பெரிய தகராறு ஏதுமே இல்லை அப்படின்னு பெண்ணோட பெற்றோர் சொல்லிட்டு வரக்கூடிய நிலையில காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணையை நடத்திட்டு வராங்க. இதே நேரத்துல கோட்டாட்சியர் விசாரணைக்கு பரிந்துரைக்கப்படும் அப்படின்னும் காவல்துறை தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. திருமணமான 5 மாசங்கள்ல இளம்பெண் மர்மமான முறையில உயிரிழந்த சம்பவம் பொன்னேரி மத்தியில ரொம்பவே சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு.